கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 6 தொகுதிகளிலும் வெற்றி உறுதி என கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் டி பிரவீன் அவர்களுக்கு ஆதரவாக பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இணைகிறார். அவருமே கேட்கலாம். சார் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கள நிலவரம் எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து மாபெரும் வெற்றி அடையும். தொடர்ந்து 6 இடங்களும் நாங்கள் இந்த வாட்டி வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கோம். வேட்பாளர்கள் போட்டதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து முழுமையாக செயல்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. எப்படி பார்க்கணும்? அதாவது தேர்தல் வந்தாலே வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்கட்சியில் வைப்பது வந்து ஒரு ரெகுலரான ஒரு நிகழ்வு தான். விளவங்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து கட்சிக்காரர்கள் வந்து மிக எழுச்சியாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். காங்கிரஸ் மேலிடம் காட்டிய வேட்பாளருக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவரை மாபெரும் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள். ஓகே. விளவங்கோடு தொகுதியை பொறுத்த அளவில் இன்னொரு குற்றச்சாட்டும் இழந்திருக்கு. வேட்பாளர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் கிடையாது, கேரளாவை சார்ந்தவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இழந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அவர் வீடு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தானே இருக்குது, இல்லை கேரளாவில் இருக்கு? அதாவது எதிர்கட்சியினர் வந்து இது வேண்டுமென ஒரு பழி செய்யப்படுகிறார். ஏன்னா வந்து அவருடைய வீடு இங்கே இருக்குது, அவருடைய ஓட்டர் ஐடி இங்கே இருக்குது, ப்ளஸ் வந்து அவர் பூர்வீகம் இதாக தான் இருந்திருக்கு. தொழில் ரீதியாக வந்து பல மாநிலம் போயிருந்தாலும் வந்து அவர் பூர்வீகம் இதாக தான் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து அவர் இந்த ஊருக்கும் புதியவர் கிடையாது, எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். அது வேண்டுமென்றே வந்து எதிர்கட்சியினர் வந்து இது ஒரு குழப்பத்தை கொண்டு வருவதற்காக வந்து கொண்டு வராங்க. இல்லை, திட்டமிட்டு இது விமர்சனங்கள் செய்யப்படுகிறதா விளவங்கோடு தொகுதி வேட்பாளர் குறித்து? கண்டிப்பாக திட்டமிட்டு தான் செய்யப்படுகிறது. ஏன்னா ஏன் எல்லாருமே சேர்ந்து ஒரே ஆட்களை டார்கெட் செய்ய வேண்டும்? ஸோ அதனால் வந்து வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிட்டது அவருடைய. அதனால் வந்து எதிர்கட்சியினர் வந்து வேறு ஏதாவது திசை திருப்பதற்காகவும் மக்கள் மனதில் வந்து ஏதாவது கலக்கத்தை கொண்டு வருவதற்காகவே இதை செய்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.